கமியதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிவப்பு கீரையை வச்சு ஒரு கடையல் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அந்த வகையில் இந்த சிவப்பு கீரைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. கீரை வகைகளில் நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த சிவப்பு கீரையை தான் எடுத்திருக்கோம். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்துக்கோங்க. அதை இது போல் ஒரு இடிகளில் சேர்த்துட்டு நம்ம நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒன்று பாதியமாக தட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம 6 பல் பூண்டு எடுத்து தோல் நீக்கிட்டு வச்சுருக்கோம், அதையும் ஒன்று பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் குக்கரில் ஒரு அரை டம்ளர் அளவு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு முங்குறது அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதம் தான் வெந்து வந்திருக்கும். இது கூடவே நம்ம அலசிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த சிவப்பு கீரையும் சேர்த்து மறுபடிக்கும் வேக வைக்க போகிறோம். அதனால இந்த பருப்பை நான் முழுமையாக வேக வைக்கல, 3/4 பாகம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே இந்த சிவப்பு கீரைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இடிவரலில் போட்டு இடித்து வச்சுருக்கோம்ல மிளகு, சீரகம், அப்புறம் பூண்டு, அதையும் சேர்த்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எல்லா கீரைகளையும் பருப்பு ரெண்டத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கீரை நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. பாருங்க, நான் இடையில 2-3 டைம் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கீரை இப்போ முழுமையாக வெந்து வந்திருக்கு. நான் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். வேற ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுத்து விட்டு இந்த கீரையை எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சி கூட எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்க, நான் இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் மத்துக்கட்டையில் வச்சு கடைஞ்சி எடுக்கிறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கீரையில் இருக்க தண்ணியை வடித்து எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. கீரையை மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கீரை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு மண் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 7 வரமிளகாய் எடுத்து இது போல் நல்லா பொடிசாக கிள்ளி வச்சுக்கோங்க. வரமிளகாவும் நல்லா வறுந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இது போல் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை எடுத்துட்டு நல்லா இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு
தக்காளி நல்லா மசிஞ்சு வரதளவு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி நல்லாவே வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருந்த அந்த கீரையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதில் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி அதெல்லாம் சேர்க்கவே கூடாது. நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் கீரையை பருப்போடு சேர்த்து வேக வைக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஜாரை கழுவிட்டு பச்சை தண்ணியை சேர்த்தோம்னா இதோட டேஸ்ட்டே மாறிடும். பாருங்க, நான் எதுவும் தண்ணியெல்லாம் சேர்த்து வேக வைக்கல. எனக்கு கீரையிலேருந்து வந்த தண்ணியே கரெக்டாக இருந்தது. நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு அரைக்கும் போது உப்போட டேஸ்ட்டு பார்த்தேன், கம்மியாக இருந்தது. மறுபடிக்கும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.